கிளிநொச்சியில் நாய்க்கடிக்கு இலக்காகி உயிரிழந்த சிறுமி சுகாதார தரப்பு மீது கடும் குற்றச்சாட்டு. கனடாவிலிருந்து இலங்கைக்கு வந்து ஆபத்தான பொதி. ஸ்ரீதரன் எம்பிக்கு அச்சுறுத்தல். இலங்கையில் தரையிறங்கிய உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானம். ஜாலில் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை. பழைய நண்பர் மஹிந்தவை சந்தித்து சீனாவின் பிரதி அமைச்சர். கெஹலியவுக்கு விளக்கமறியல் மேலும் நீடிப்பு. ஜாலில் பாம்பு தீண்டி 3 பிள்ளைகளின் தாய் உயிரிழப்பு. பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய தகவல். கிளிநொச்சியில் நாய்க்கடிக்கு இலக்காகி உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கோரும் குடும்பத்தினர் சுகாதார தரப்பு மீது கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். கிளிநொச்சி கண்டாவளை குமாரசாமிபுரம் பகுதியில் கடந்த 10ஆம் தேதி நாய்க்கடிக்கு இலக்கான சிறுமியொருவர் தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சை பெறாத நிலையில் கடந்த 25ஆம் தேதி பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அங்கிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இதனை அடுத்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கடந்த 26ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் தியாகரன் சாருஜா என்ற 4 வயதுடைய சிறுமியே உயிரிழந்திருந்தார். இவரது சடலம் நேற்று குடும்பத்தாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேலும் 4 பேர் குறித்த நாய்க்கடிக்கு இலக்கானதுடன் அவர்களுடன் சிறுமியின் பராமரிப்பில் தொடர்பு வைத்திருந்த 11 பேருக்கும் சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் சுகாதார வைத்தியரின் ஆலோசனைகளுக்கு அமைவாக முற்பாதுகாப்பு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டவர்களும் பிரதேச மக்களும் சுகாதார தரப்பினர் மீது கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர். நாய்க்கடிக்குள்ளான சிறுமியை சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றபோது குறித்த நாய்க்கு தடுப்பூசி போடப்பட்டதா என கேட்ட வைத்தியருக்கு ஆம் என்று அழைத்து சென்ற உறவினர் கூறியுள்ளார். நாய்க்கு தடுப்பூசி போடப்பட்டதாலும் சிறுமிக்கு குழந்தையில் போடப்படும் தடுப்பூசி போடப்பட்டதாலும் மேற்கொண்டு விசர் நாய் தடுப்பூசி போட வேண்டியதில்லை என கூறிய வைத்தியர் அனுப்பி வைத்துள்ளனர். அத்துடன் குறித்த நாய் கடித்ததாக 12 மற்றும் 14 வயதுடைய சிறுவர்களும் தருமபுரம் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது அதே பதிலை வைத்தியர் வழங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். இதேவேளை நாய் கடித்த சம்பவம் தொடர்பில் சிகிச்சைக்காக செல்லும் போது குறித்த நாய் தொடர்பில் அறிந்து கொள்வதுடன் நாய்க்கு செலுத்தப்படும் தடுப்பூசி அட்டையை பார்வையிட்ட பின்னர் சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனடா மற்றும் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட சுமார் 19 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் சுங்க திணைக்களத்தால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சீதுவ பிரதேசத்தில் அமைந்துள்ள கூரியர் நிறுவனம் ஒன்றிலிருந்து இந்த போதைப்பொருள் தொகுதி நேற்று மீட்கப்பட்டதாக சுங்க திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த கூரியர் நிறுவனத்தில் போதைப் பொருட்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 6 பொதிகளை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டனர். இதில் 2 கிலோ 30 கிராம் கொக்கைன் மற்றும் 2 கிலோ 177 கிராம் குஸ் போதைப்பொருள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த பொதிகள் கொழும்பு மற்றும் கடவத்தையில் வசிப்பவர்களின் முகவரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. எனினும் விசாரணையின் மூலம் அவை போலியான முகவரி என உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட போதைப்பொருள் தொகுதி மேலதிக விசாரணைகளுக்காக இலங்கை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்படும் என சுங்க திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு அடையாளம் தெரியாத நபர்களினால் அச்சுறுத்தும் வகையிலான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள ஸ்ரீதரனின் இல்லத்தின் முன்பாக அடையாளம் தெரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் நேற்று அதாவது 28ஆம் தேதி அவதானிக்கப்பட்டுள்ளது. இலக்கத்தகடுகள் மறைக்கப்பட்டு 4 மோட்டார் சைக்கிள்களில் முகமூடிகள் அணிந்தவாறு வருகை தந்து அடையாளம் தெரியாத நபர்களின் நடமாட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான திட்டமிட்ட செயல் என்பதை கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காணொளி காட்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளன. உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானங்களில் ஒன்றான எண்டனோவ் 124 எனும் விமானம் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதி பணிகளில் ஈடுபட்டுள்ள இலங்கையின் படையினருக்கு MI-17 உலங்கு வானூர்தி ஒன்றை கொண்டு செல்வதற்காகவே இந்த விமானம் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2014 முதல் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதி காக்கும் பணிகளில் இலங்கையின் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணிகளுக்காக இலங்கை ஏற்கனவே 3 MI-17 உலங்கு வானூர்திகளை அங்கு அனுப்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த வன்முறை கும்பலைச் சேர்ந்த மேலும் 5 கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
அண்மை காலமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடந்த பல்வேறு வன்முறை சம்பவங்கள், கடைகள் எரிப்பு சம்பவங்களுடன் தொடர்புடைய 24 வயதான சந்தேக நபர் ஒடுவில் பகுதியில் யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்த கார், மோட்டார் சைக்கிள், தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு மற்றும் வாள்கள் என்பனவும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று சந்தேக நபர் போலீசாரால் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சந்தேக நபரை எதிர்வரும் 14ஆம் திகதி வரை தடுப்பு காவலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வெளிநாட்டில் உள்ள நபர் ஒருவர் மூலம் பணம் பெற்று வன்முறையில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த வன்முறை கும்பலைச் சேர்ந்து மேலும் 5 கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சீனாவின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் சன் விடோங் நேற்று பீஜிங்கில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான பங்காளித்துவத்தை மீண்டும் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2014ஆம் ஆண்டு ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஜி ஜின்பிங்கின் இலங்கை விஜயத்தையும் நினைவு கூர்ந்துள்ளார். இலங்கையும் சீனாவும் பட்டுப்பாதை திட்டத்தின் முன்முயற்சியில் மிகச்சிறந்த பங்காளிகளாக இருப்பதாக துணை அமைச்சர் சன் வெய்டாங் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். சமாதான சகவாழ்வுக்கான சீனாவின் 5 கோட்பாடுகள் மற்றும் மனித குலத்திற்காக பகிரப்பட்ட எதிர்காலத்திற்கான சீன ஜனாதிபதியின் பார்வைக்கிணங்க இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்திக்கு சீனா தனது அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லீ கிலியாங் ஆகியோர் கலந்து கொண்டு அமைதியான சகவாழ்வின் 5 கோட்பாடுகளின் 70வது ஆண்டு நிறைவை குறிக்கும் மாநாட்டில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பீஜிங்கிற்கு சென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தரமற்ற இம்னோகுளோபின் தடுப்பூசி இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு மீண்டும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. ஹேலியா உள்ளிட்ட 8 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு நேற்று மேன்முறையீடு நீதிமன்ற தலைமை நீதியரசர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பாம்பு தீண்டியதில் 3 பிள்ளைகளின் தாயொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவமானது நேற்று முன்தினம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை கொடுக்குழாயில் இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயான திருநாவுக்கரசு புனித சோதி என்பவரே இவ்வாறு பாம்பு தீண்டியதில் உயிரிழந்துள்ளார். சம்பவ தினமன்று காலை வீட்டின் நிலப்பகுதியை துப்புரவு செய்து கொண்டிருந்த வேளை பனையோலைக்குள் மறைந்திருந்த பாம்பு தீண்டியதாகவும் சம்பவ இடத்திலேயே குறித்த உயிரிழந்ததாகவும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் திகதி முதல் பேருந்து கட்டணம் 5 வீதத்தால் குறைக்கப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.